வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உடல் முழுக்க எப்பவுமே சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால நம்மளுடைய பாடி ரொம்ப சீக்கிரமாக டர்ட் ஆகிடும். அண்ட் நிறைய பேர் ஒரு இடத்த மட்டும் விட்டுறாங்க. அதுதான் பெல்லி பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தொப்புள் இருக்கு இல்லையா, அந்த இடத்த யாருமே க்ளீன் பண்ணுறதில்ல பெருசாக அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்சில் ஒரு சர்வேல எடுத்திருந்தாங்க. அதுலேயும் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பாக்டீரியாஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் நிறைய பாக்டீரியாஸ் ஒரு சில பர்டிகுலர் இடங்களில் மட்டுமே தான் பார்க்க முடியும். அது எப்படி இங்கே கிரியேட் ஆச்சுனே தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் சயின்டிஸ்ட் குழப்பத்தில் இருக்காங்க. ஈவன் ஒருத்தவங்களுடைய பெல்லி பட்டனில் ஜப்பானில் இருக்கக்கூடிய சாயிலில் மட்டுமே இருக்கக்கூடிய பாக்டீரியா இருந்திருக்கு. எப்படி அப்படின்றது இப்போ வரைக்கும் கன்ஃபியூஷன் தான். அதனால் உடல் முழுக்க எப்போவுமே ரொம்ப சுத்தப்படுத்துறது முக்கியம். ஒரு சில பேருக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சாலே அவங்களால சில்லுன்னு மட்டும்தான் குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, நார்மல் வாட்டர் குடித்தா அவங்களுக்கு குடிச்ச ஃபீலிங்கே இருக்காது. சில் வாட்டர் குடித்தா மட்டும்தான் அவங்க குடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு திருப்தியே இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட்டு தான். பியூர்லி மைண்ட் செட்டு தான். அதில் சந்தேகமே கிடையாது. அதுலேயும் ஐஸ் இல்லை அப்படின்னா சடனாக என்ன பண்ணுவாங்கன்னா, மென்தால் ஃப்ளேவர் இருக்கக்கூடிய மாதிரியான மின்ட் சாக்லேட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு, இல்லை மின்ட் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய மவுத் ஃப்ரெஷ்னர் எடுத்து சாப்பிட்டு உடனே தண்ணி குடிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? சில்லுன்னு இருக்கும். இது என்ன ரீசன்? ஏன்னா ஐஸ் கியூப் போட்டால் வரக்கூடிய சில்னஸ் எப்படி இதில் வருது அப்படின்னு கேட்டால், மின்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கக்கூடிய சாக்லேட்லலாம் மென்தால் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த மென்தால் நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸில் இது கூலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செயற்கையான விஷயத்தை நம்மளுடைய பிரெயினில், அதாவது பொய்யான விஷயத்தை உருவாக்கும். அதனால் நம்ம பிரெயினும் ஒரு வேளை இது கூலிங்காக தான் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி நம்பிடும். ஆனால் அந்த மாதிரியான டைமில் டேஸ்ட் பட்ஸில் நம்மளுடைய தண்ணி படும்போது தண்ணியும் சில்லுன்னு இருக்குது அதையும் நம்பு அப்படின்ற மாதிரி நம்ம பிரெயினை மாற்றி விட்டுரும். அதனால் நம்ம பிரெயின் நம்ம சில்லுன்னு குடிக்கிறோம் தண்ணியை அப்படின்ற மாதிரி நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ். ஏரோப்ளைன் மோட் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் இருப்போம். எதனால் போடுறோம் அப்படின்னே தெரியாது. ஃப்ளைட் ஏறினோடனே ஏரோப்ளைன் மோட போடுவோம். ஈவன் ஃப்ளைட் ஏறுறோமோ இல்லையோ, திடீர்னு சிக்னல் கட் ஆகுது அப்படின்னா உடனே நம்ம ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். ஈவன் அதே தான் நம்ம கஸ்டமர் கேர் கிட்ட கால் பண்ணி கேட்கும் போதும் சொல்லுவாங்க, சிக்னல் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா. ஆனால் நிஜமாவே இந்த ஃப்ளைட் மோட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இதனால் நீங்கள் வைஃபை எல்லாம் யூஸ் பண்ண முடியும், ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நெட்வொர்க்ஸ் எல்லா நெட்வொர்க்ஸோட எதுலேயுமே நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் இன்கேஸ் இப்போ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உடனே ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணுங்கள், எல்லாருமே மஸ்ட் ஆன் பண்ணணும், இல்லைனா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, நம்மளுடைய மொபைல் பக்கத்தில் என்ன செல் டவர் இருக்கோ அந்த டவரோட கனெக்ட் ஆகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அண்ட் அங்கே ஒரு வேளை சிக்னல் கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாவது கிடச்சிடாதா அப்படின்னு அதோடைய சிக்னல் பூஸ்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். ஈவன் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கூட எப்படியாச்சும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்னலோட கனெக்ட் பண்ணலான்னு அது போராடிக்கிட்டே இருக்கும். இதனால் ஃப்ளைட்டோடைய ஜிபிஎஸ் கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது 1, 2 அப்படின்றதுனால நடக்காது. ரொம்ப ஹியூஜ் நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் நிறையா இருந்து ஒரே டைமில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்னலை தேடும் போது அதில் க்ரியேட் பண்ணக்கூடிய எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதனால் ஃப்ளைட்டோடைய நேவிகேஷன், ஜிபிஎஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஃப்ளைட் மோட ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மழை காலத்துலலாம் பூச்சிகள் லைட்டையே சுற்றுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈவன் ஈசல் நிறைய டைம் லைட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஈசலுக்கு ஒரு நாள் தான் வேலிடிட்டின்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் லைட்ஸ்லேயே அதோடைய வாழ்க்கை போயிடும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன? நம்ம இந்த மஸ்கிட்டோ இல்லைன்னா இதெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு மிஷனை பார்த்துருப்போம். அதில் அழகான ஒரு ப்ளூ லைட் அட்ராக்டிவாக இருக்கும்ல. நமக்கே அந்த ப்ளூ லைட் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னா அப்போது பூச்சிகளுடைய கண்களுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். உடனே அதுக்குள்ளே போய் சிக்கிறது இதை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா அந்த ட்ரேயில் நிறைய அண்ட் கொசுலாம் கிடக்கும், எடுத்து தூக்கி போடுவோம். இதுவும் இந்த அட்ராக்டிவ்னஸை வச்சு மட்டுமே தான் அதை ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் பூச்சிகள் எல்லாமே வெறும் ஜிபிஎஸ்ஸாக எடுத்துக்கிறது லைட்டை மட்டும்தான். அப்போது எந்த சோர்ஸை வச்சு எடுக்குதுன்னா சன், மூன், அதாவது சூரியன் இல்லை நிலா, இதுதான் அதோடைய ஜிபிஎஸ் ட்ராக்கர். இப்போ காலையில் நேரம் அப்படின்னா எங்கே வெளிச்சம் இருக்கோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும். அதுதான் சூரியனாக வச்சுக்கும். இதே நைட் டைம்னா நிலா வெளிச்சம் எங்கே இருக்கோ அங்கே நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையே ஃபோக்கஸாக வச்சுருக்கோம். திடீர்னு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வர மாதிரி எங்கேயாச்சும் ஒரு நல்ல பிரைட்டான லைட்டு கிடச்சிதுன்னா அது ஒரு வேளை இரவாக இருந்தால் அது நிலா நினச்சிக்கும், பகலாக இருந்தால் சூரியன் நினச்சிக்கும். எனிவேஸ் அதுக்கு அதுதானே. அதனால் வேறு எங்கேயுமே போகாமல் லைட்டையே சுற்றிக்கிட்டு இருக்கும். இதுக்கப்புறமா வழி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. வானத்துடைய கலர் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் கண்ணை மூடிட்டு நீலம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா கண்ணை திறந்துருக்கும்போது பார்த்துருப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட் அப்படின்றது RGB, ரெட், க்ரீன், ப்ளூ அப்படின்னு எல்லா கலர்லேருந்தும் வெளியே வரும்.
அதில் பெருசாக எமிக்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தா ப்ளூ தான். ஸோ ஸ்கையில் ரொம்ப அதிகமாக ப்ளூ தான் தெரியுது அப்படின்னா அதுக்கு ரீசன் இந்த லைட் சோர்ஸில் ரொம்ப அதிகமாக அட்ராக்ட் ஆகிறது ப்ளூ தான். அதனால தான் நம்ம ஸ்கை பார்க்குறதுக்கு ப்ளூவாக தெரியுது. இதுவும் ஒரு ரீசன். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.